55 மர்னா ரமேஷ் பேசுகிறேன். எல்லாருக்கும் 18ஆம் பெருக்கு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே சென்னையில் ஆற்றுக்கெல்லாம் ஆறு கிடையாது போகிறதுக்கு. பீச்சுக்கெல்லாம் போய் கும்பிட முடியாது எனக்கு. பாருங்கள், வீட்டிலே ஒரு குடத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் தண்ணி நிரப்பி அந்த தண்ணியில் பச்சை கற்பூரம், வேப்பிலை, மஞ்சள், குங்குமம், ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டு இந்த பாருங்கள், அந்த குடத்தை எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கேன். இந்த சாமந்தி பூ நானே கையில் தொடுத்தது, மகுடம்பூ, வீட்டில் பூட்ட செம்பருத்தி, மேலே பாருங்கள் நோம்பி கயிறுனே விற்பாங்க, இந்த நோம்பி கயிறை மேலே போட்டிருக்கேன். நவாப்பழம் வைக்கிறது தான் ரொம்ப விசேஷம். நவாப்பழம் கிடைக்கல, அதுக்காக அந்த இலையை கொண்டு வந்து இப்படி வச்சுட்டேன். பாருங்கள் பிரசாதம் என்னென்ன வச்சுருக்கேன்னு. வடை, அப்புறம் தேங்காய் சாதம், அது மேலேயே உருளைக்கிழங்கு வறுத்துருக்கோம், அது மேலேயே அப்படியே வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு வறுவலையும். அப்புறம் தயிர் சாதம், நடுப்புற பாயாசம், அப்புறம் எலும்பிச்சை சாதம், 3 வகை சாதம், கலந்த சாதம் தான் நாங்கள் செஞ்சு படைப்போம். அதுக்காக அதை தான் வச்சுருக்கேன். கீழே பாருங்கள், முக்கியமாக மங்களமான பொருள் வைக்கணும், அதுதான் முக்கியம். வசதி இருக்கிறவங்க தங்கம் வெள்ளி எல்லாம் வைக்கலாம், இல்லைன்னா இதுதான் அடிப்படை மங்களகரம். இது பாருங்கள், முக்கியமாக இந்த காதோல கருமணி, மருதாணி இலை கிடச்சா வைக்கலாம். இப்போ காலத்துக்கு ஏற்ப மருதாணி கோணு, கண்ணாடி வளையல், இந்த வளையலை படைச்சிட்டு சுமங்கலிங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கும்போது கொடுக்கணும். ஒரு 3 பேர்த்துக்காச்சும் தாம்பூலம் கொடுக்கணும். அப்புறம் பாருங்கள், பழம் 3 வகை பழம் வைக்கணும்னு. பழம், மஞ்சள் குங்குமம் வாங்கிறது இன்றைக்கி ரொம்ப விசேஷம். ஆரஞ்சு, ஆப்பிள், அப்புறம் தேங்காய் உடச்சி பூஜை பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு தேங்காய், வெத்தலை, பாக்கு, பழம் எல்லாம் வச்சு இப்படி தான் நான் பூஜை பண்ணியிருக்கேன். எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று ஆரோக்கியத்துடன் செழிப்பாக இந்த வருஷம் முழுக்க எல்லாருக்கும் நல்லபடியாக போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் என்னுடைய இஷ்ட தெய்வம் வாராகியை வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்.